जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மக்கள் ஜோதிடர் மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வார ராசி பலன் நமக்கு எப்படி இருக்கு, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கு, ஏற்றத்தாழ்வுகள், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பயமா இருக்கு. ஒரு நாளும் நம்ம கடத்துறது இன்னைக்கு இப்ப பாருங்க, இப்பதான் ஜனவரி மாசம் பிறந்த மாதிரி இருந்தது, அடுத்தது ஏப்ரல் வந்தது, இது ஆகஸ்ட் முடிய போகுது. இன்னும் 4 மாசம் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த 2026 முடிஞ்சு போச்சு, அடுத்த 2027 ஆரம்பிக்க போறது. அந்த அளவுக்கு அவ்வளவு ஃபாஸ்டா சுத்தின்னு இருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம காலகட்டத்துல, இன்னைக்கு இந்த வருஷத்துல நம்ம என்ன சாதிச்சோம், இந்த வருஷத்துல நம்ம என்ன பண்ணினோம், நமக்கான வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோமா, நமக்கான விஷயத்தை நம்ம செய்தோமா, இதெல்லாம் நீங்க கண்டிப்பா பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் வார ராசி பலன். இந்த வாரம் இப்ப இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா இந்த வாரம் நமக்கு இப்படிதான் சுவாமி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. சோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருப்போம், பிளஸ் மைனஸ். சோ இப்படித்தான் இருக்கணும். ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே நல்லதுப்பா. அதனாலதான் நான் இன்னைக்கும் சொல்றது, என் மக்களுக்கு நான் சொல்வது இதுதான், நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன், இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். சரிங்களா? வாழ்க வளமுடன். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்களோட இருக்கேன். ஏதாவது ஒரு டவுட்னா இம்மீடியட்டா எனக்கு கால் பண்ணி, எந்த கவலையும் படாது. இம்மீடியட்டா ஒரு ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட், சுவாமி நான் உங்ககிட்ட பேசணும், சுவாமிகிட்ட உடனே நான் பேசணும், உடனே எனக்கு கால் பண்ணி பேசணும். உங்க ஜாதகத்தை அனுப்புங்க, எப்படி இருக்கு, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இனி அடுத்து வரக்கூடிய 10 வருஷம் நமக்கு எப்படி கிளீனா எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. பாத்துக்கலாம் வாங்க. மீனராசி நேயர்களை, இந்த வாரம் உங்களுக்கு உங்க மனதை கேட்டு சில விஷயங்கள் செய்யுங்க. உங்க மனசுக்கு ஓகேவா இருந்தா சில விஷயங்கள் நீங்க பண்றீங்க, சக்சஸ் தான். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி. மனதை கேட்டு வாழ்பவர்கள் இந்த வாரம் சில முக்கியமான கதவுகள் திறக்கப்படலாம். உங்ககிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. கருணை, கற்பனை, ஆன்மீக சிந்தனை, ஆழமான உணர்வு, இதெல்லாம் இருக்கு. வேலை அப்படின்னு எடுத்துட்டீங்க சொன்னா கிரியேட்டிவ் ஃபீல்ட் அல்லது சர்வீஸ் ஓரியன்ட் வேலையில் நல்ல பாராட்டுக்கள் இருக்கும். தொழில் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஹீலிங், எஜுகேஷன், கிரியேட்டிவ், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டட் பிசினஸ் வளர்ச்சி பெறலாம். சோ இதெல்லாம் நல்லா இருக்கு. வருமானம் இருந்தாலும் பிறருக்காக செலவு செய்யும் பழக்கம் அதிகரிக்கலாம். சோ இருக்கு. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்த மனக்கசப்பு குறையும். தம்பதிகள் உணர்ச்சி பூர்வமான உரையாடல் உறவை மீண்டும் நெருக்கமாக்கும். மனதிற்கு பிடித்த நபரை பற்றிய பேச்சு தீவிரமடையும். எனக்கு இவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் திரும்ப பழைய காதல புதுப்பிக்க போறேன், நான் பேச போறேன், திடீர்னு பேசாதவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் வரும். திருமணம் வரைக்கும் போறதுக்கான சில வாய்ப்புகள்லாம் வரும். மறுமணம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சில பேருக்கு குடும்ப எதிர்ப்பை விட உங்கள் எதிர்கால பாதுகாப்பை முதலில் மதிப்பிடுங்க. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு இது சரியா வருமா, இந்த பையன் சரியா வருமா, இந்த பொண்ணு சரியா வருமாங்கிறத பார்த்து. வீடு மாற்றம் அல்லது ரெனோவேஷன் எண்ணம் வரலாம். வீடு மாத்தலாமா, ரெனோவேஷன் பண்ணலாமா, இல்ல மேல வீடு கட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் வரலாம். அதே போல அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா விவாகரத்து அப்படின்னு சொல்லும்போது மன அமைதியை காக்கும் வகையில் சட்ட முறையை பெறுவது கையாளுங்க. நல்ல அட்வொகேட், நல்ல ஒரு லாயர், உங்களுக்கு யாரு உங்களுக்கு நல்லா தெரியுமா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், இவங்க கிட்ட கொடுத்தா இந்த விஷயத்தை அவங்க நல்லபடியா முடிச்சு தருவாங்க அப்படின்னு யாரை நீங்க நம்புறீங்களோ அவங்க கிட்ட கொடுத்து அதே போல சில விஷயங்களை பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலி அட்வொகேட் எல்லாம் இருப்பாங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றவர்களுக்காக கேரண்டி கொடுப்பதை தவிர்க்கவும். அதே போல கலைத்துறையில இருப்பவர்களுக்கு மியூசிக், அதே போல பொயட்ரி, சினிமா, போட்டோகிராஃபி, டிவோஷனல் கண்டென்ட் ஆகியவற்றில் உணர்ச்சி தாக்கம் அதிகமாக இருக்கும். சில பேர் கலைத்துறையில, சில பேருக்கு நிறைய சூப்பராக. ஷேர் மார்க்கெட்ல பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. பினான்சியல் டேட்டா பார்த்து முடிவு செய்ய வேண்டும். சோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போனோம். உணர்ச்சி வசப்பட்டு பணம் கொடுப்பதும் தெரியாதவர்கள் வாக்குறுதியை நம்புவதும் இந்த வாரம் தவிர்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும், பணத்தை காத்தல் முன்னேற்றம் வேண்டும், அதே போல வார்த்தையை காத்தல் உறவு வேண்டும், அதே போல அதிகாரத்தை விட பணிவு வெல்லும், சிறு பிழை பெரிய இதாக மாறும். சோ பார்த்து செய்யுங்க. அதே போல புதிய திசை புதிய வாய்ப்பு தரும். பொறுமையின் பலன் கண்ணுக்கு தெரியும். அதே போல மனதை கேளுங்கள். பணத்தில் கரெக்டா கணக்கெல்லாம் கரெக்டா வச்சுக்கோங்க, டிரான்ஸ்பரண்டா இருங்க. சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த மீனராசி அப்படின்னு சொல்லும்போது சில பேருக்கு பாத்தீங்கன்னா அம்மாவுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம். இந்த வாரத்துல அம்மாவுடைய வழி சில விஷயங்களை பார்த்துக்கணும். சிலருக்கு சில இது இப்ப நம்ம 12 ராசி பலன் சொல்லும் போது சில விஷயங்களை நம்ம
அறிவுறுத்தலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சுவாமி இதை சொல்லியிருக்காங்க, சோ இதை செஞ்சா நமக்கு சரியா வரும், அந்த அறிவுறுத்தலாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ அதனால மீனராசி பொறுத்தளவுக்கு நம்ம இப்படிதாங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குரு வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமையில குரு வழிபாடு செய்வது சிறப்பு. அது வியாழக்கிழமையில விரதம் இருந்து செய்யறது உங்க ராசிக்கு இன்னும் சிறப்பு. இந்த வாரத்துல நிறைய சக்சஸ்ஃபுல் நியூஸ் வரும். பொறுமையா கையாளுங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இதுவரையில் நாம் பார்த்தது பொது ராசி பலன்கள் என்று சொல்லும் வகையில வார ராசி பலன்கள், பொது பலன்கள் நம்ம பார்த்தோம். இதுவே சில பேருக்கு 200% ஒத்து போயிடும். ஆஹா, சாமி சொன்ன விஷயங்கள் நமக்கு நிறைய ஒத்து போச்சு, சரியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த உங்களுடைய சுய ஜாதகம், லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசியாதிபதி, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு, மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு, முக்கியமான கிரகங்கள்லாம் எந்த ஸ்தானத்துல இருக்கு, இதை வச்சுதான் வாழ்க்கைய நிர்ணயம் பண்றது. அப்ப இதை நிர்ணயம் பண்றது எப்படி அப்படிங்கறத நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இது மட்டுமல்ல, நீங்க ஜாதகம் பார்த்துக்கலாம், ஒரு பெயர் ராசி பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு வாஸ்து பார்த்துக்கலாம், எண்கணிதம் பார்த்துக்கலாம், உங்களுக்கான ராசி கற்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல நீங்க உங்களுக்கு தேவையான பிரச்சனம் நீங்க பார்த்துக்கலாம். தற்கால பிரச்சனை பார்த்துக்கலாம். ஒரு கேள்வி ஒரு பதில், அதுதான் தற்கால பிரச்சனம். அஷ்டமங்கல பிரச்சனம், தேவ பிரச்சனம், தீப தாம்பூல பிரச்சனம், ஒரு தாம்பூல பிரச்சனம், இதெல்லாமே நம்ம பார்க்கிறது. இது மட்டும் இல்லாது எந்திரங்கள், பூஜைகள் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகமா, எனக்கு சுவாமி எனக்கு குழந்தை இல்ல சுவாமி எனக்கு இந்த மாதிரி பித்ரு தோஷம் இருக்கு, எனக்கு இந்த மாதிரியான சில பிரச்சனைகள், உடனே ஒரு போன் பண்ணுங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி பேசுறதுல, ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. ரைட் பர்சன் கிட்ட தெரிஞ்சுக்கணும். அதுதான், இவங்க கிட்ட போனா, இவங்க கிட்ட பேசினா எனக்கு தெளிவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா, யூ நோ நீட் டு மிஸ் தட் பர்சன். அதுதான் முக்கியம். அந்த பர்சனை வாழ்க்கையில மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன், இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.